வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிழ் மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இல்லை, இந்த 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், சார்ட்டை தெளிவாக படிக்க கற்றுக்கு. ஓகே, எப்படி சார்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, கேண்டில் மிக வேகமாக மாறாமல் அப்படி கொஞ்சம் லைட்டாக போகணுன்னா 15 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் போங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணாமல் கீழே போயினே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே போயினே இருக்குது. நீங்கள் இதை கிராஸ் பண்ணி ஏதாவது கட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிவர்ஸுக்கு எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா அது வரைக்கும் இப்படியே தான் போகும். ஸ்டெப்ஸு நீங்கள் இதை சார்ட்டை பார்த்தீங்கனாலே அப்படியே தெரியும். இங்கே போய் நீங்கள் ஏறுன்னு வாங்கவே முடியாது. ஏன்னா இதை கிராஸ் பண்ணி இங்கே இருந்தால் மட்டும் ஏதாவது முடியுதான்னு பாருங்கள், அப்புறம் தான் நீங்கள் வாங்க முடியும். அதனால் நீங்கள் சார்ட்டை பார்க்கணுன்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே பாருங்கள், பிகினர்ஸாக இருக்கிறவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். 1 மினிட் சார்ட்லலாம் அவசரமாக முடிவு எடுக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் எமோஷ்னல் ட்ரேடிங் ஏற்படலாம். அதனால் உங்கள் காசெல்லாம் வீணாக போயிடும். ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைம் ஃப்ரேமை பிகினராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகுது ஒரு செட்டப்பை நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரூல்ஸை ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். ஓகே, பிகினர்ஸ்னால் ஃபாஸ்ட் ட்ரேடிங் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, முதல் சார்ட்டை புரிஞ்சுக்குங்க, பிறகு உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி டைம் ஃப்ரேமை தேர்ந்தெடுங்க. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம சார்ட்டு நான் 5 மினிட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து இப்படி கீழே வந்துன்னு இருக்குது. கீழே வந்துன்னு இருக்குதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்தோன்னா இங்கே மேலே போகுமா? கிடையாது. இந்த எண்டுக்கு மேலே போய் இந்த கேண்டில் முடிஞ்சால் தான் அது மேலே போகும். சரி, இது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிராஸ் பண்ணி இந்த லைனை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே முடியணும். நான் இங்கே இதை எடுக்கிறேன், உங்களுக்கு ப்ரஷ் போடும். ஓகே, இதை கிராஸ் பண்ணணும், அப்புறம் இதை கிராஸ் பண்ணணும், அப்புறம் இதை கிராஸ் பண்ணணும், இதை கிராஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போது இது எல்லாமே எதுவும் ஒன்று மாற்றி ஒன்று கிராஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு உண்டானது. இப்போ பாருங்கள், ஹையர் ஹை, இதுக்கப்புறம் ஹையர் ஹை. ஓகே, ஓகே, இங்கே பாருங்கள், ஹையர் ஐ போடுறது, இது லோயர். ஓகே, லோயர் அப்படி போய்ட்டுருக்கு. அப்போது இதை கிராஸ் பண்ணி மேலே முடிஞ்சால் தான் அதுக்கப்புறம் இது மேலே போகும். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சார்ட்டை படிக்க கற்றுக்குங்க. சார்ட்டை தெரிஞ்சுக்கினீங்கனாலே அதுக்கப்புறம் அது மேலே போதா கீழே போதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா, எந்த சார்ட்டுமே நீங்கள் பாருங்கள், ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இந்த இடத்த இது கிராஸ் பண்ணல, இந்த இடத்த இது கிராஸ் பண்ணல, இந்த இடத்த இது கிராஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்பாக நேருக்கு பாருங்கள். இங்கே போய் நீங்கள் ஏறுன்னு சொல்லிட்டு வாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணி இப்போ பாருங்கள், இப்படி இந்த இடம் எல்லாம் கவர் பண்ணி மேலே போகுது. ஓகேங்களா, இதுதான் நம்ம இந்த ஸ்டெப்ஸு மாடல் சொல்கிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கிறேன், யூட்டர்ன் சொல்லியிருக்கேன், அண்டு ஸ்டெப்ஸு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி வரைஞ்சி ஜிக்ஜாக் சொல்லியிருக்கோம். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நிறைய சார்ட் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேங்களா, அதனால் இது எல்லாமே நீங்கள் டெய்லியும் உட்காந்து பாருங்கள். ஓகேங்களா,
ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹேர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இந்த சார்ட்டெல்லாம் எப்படி போகுது, ட்ரெண்டு எப்படி போகுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுக்கிறது நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கும்போதும் வந்து கம்மியான ஒரு லாட்டு அந்த மாதிரி எடுங்க. சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கள். ஐயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிக்க ஓடாதீங்க. ஓகே, நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் வந்து ஈச் லைன் எப்படி பார்க்குறதுன்றதெல்லாம் அப்புறம் நான் சொல்லித்தரேன். ஓகே, முதல்ல நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க ஒன்று ஒன்றா, அதுக்கப்புறம் நான் இது சொல்கிறேன். ஓகே, ஸோ பிகினர்ஸாக நீங்கள் ஹேர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு சார்ட்டை மனப்பாடம் பண்ணுங்கள். பாடம்னா பதிவு வைங்க, இது எப்படி எப்படிலாம் போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஹிஸ்ட்ரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இங்கே வந்தால் மறுபடியும் வாங்கினீங்கன்னா திரும்ப போகும் அப்படின்றது தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மக்களே.